உங்க மனசுல அப்பா பேர் தான் உங்க பேரு பின்னால போடணும்னு ஆசை இருக்கும். எனக்கு இன்ஷியல் பிரச்சனையே வரக்கூடாதாங்க சார் 7 மாப்பிள்ளை பார்க்க சொன்னேன். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. அப்படியா? அப்படிதான். என் பேர் சந்தியா, அப்பா பேரு ஆறுமுகம். கணவர் பேரும் 7 தான் வரணுங்கல ரொம்ப தீர்க்கமா இருந்தீங்களா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். சின்ன வயசுல இருந்து 7 சைன் போட்டு பழகிட்டேங்க. 7 மாப்பிள்ளை பாருங்க, இல்லனா நானே பாக்குறேன்னு சொல்லி நானே பாத்துட்டேங்க சார். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? சூஸ் பண்ணுங்க. அருண், ஆனந்த், அசோக் 3 பேர் சூஸ் பண்ணனுங்க. 3 பேருக்குள்ள சாமுத்திரி போட்டு பாருங்க. அதுல எனக்கு அருண்ங்கற பேர் தான் அமைஞ்சதுங்க. எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டீங்கடா. நான் தான் போய் அவருக்கே ப்ரப்போஸ் பண்ணனேன். 7ல ஆரம்பிக்கிறது ஒரு கிரைட்டீரியாவா? இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு. இந்த மேட்டர்ல உங்க கணவர் தெரியுமாமா? அவருக்கு தெரியாதுங்க சார். இப்போ வரைக்கும் தெரியாதா? தெரியாதுங்க சார் அவருக்கு. சங்கச்சான்னு என்னடா இழிச்சவே பாருங்க. சும்மா தெரிஞ்சுக்க கேக்குறேன். உங்க மனைவி யாரோட பேரை பின்னால வச்சிருக்காங்க? கரெக்ட்டா கட்டுப்டா. அது வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? என் பேர் தான் வச்சிருக்காங்க. அப்படியா? உங்க மனைவி மட்டும் உங்க பேரு பின்னால வச்சுக்கணும், அவங்க வந்து மாத்த மாட்டாமா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. இப்போ அப்பாவோட பேர் விற்கும் போதுதான் எனக்கு பேரு புகழ் எல்லாம் கிடைச்சது. படிச்சது, கிராஜுவேஷன் வாங்கினது தவிர அதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணும்டா. உங்களோட பேர் அனிஷா ஆர்த்தர்ன்னு மாத்தணும்னா நான் ஏதாவது அச்சீவ் பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. என்ன இளவு பாலிசோ. சார் என் அப்பா எப்படி மாப்பிள்ளை தேடினாருன்னு கேளுங்க சார். மும்பைல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, மெக்கானிக்கல் இன்ஜினியர். நீங்க வேலையவே விட்டுட்டு வந்தாதான் என் பொண்ணை தருவேன். இதோட வேல்யூ தெரியுமா உனக்கு? 1 மணி நேரத்துல என் பொண்ணை நான் வந்து பாக்கணும்னு நினைச்சாலும் நான் பாத்துறணும். பியூட்டிஃபுல் ஃபேமிலி. அங்கிருந்து ஜாப்ப வந்து அவர் விட்டுட்டே தான் வந்தாரு சார். மும்பைல வந்து 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. டெய்லி 500 ரூபாய் சம்பாரிச்சாலும் பரவாயில்ல, டீ கடைக்கு கூட வேலைக்கு போங்க, தப்பு இல்ல. என்ன இழிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? ஆனா நான் 1 மணி நேரத்துல எங்க பொண்ணை பார்க்கணும். இது டூ மச். இது டூ மச். வேலை வேண்டாம்னு சொல்லி ரிசைன் பண்ணி அந்த ரிசைன் லெட்டர் கொண்டு வந்து கொடுத்துதான் பொண்ணு கேட்டாரு. என்னால அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். இருக்காதா பின்னே. சார் உண்மையிலே நீங்க 2 வகையில பாக்கியவான் சார். ஆனா உங்க மருமக மட்டும் உங்க பொண்ணை தாண்டி உங்களுக்காகவும் பண்ணிருக்காரு. தம்பி பொண்ணுக்காக உயிரையும் கொடுப்பேன், உயிரையும் எடுப்பேன். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ. எங்க அப்பா இப்ப இல்ல, கொஞ்சம் தள்ளி இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தோம். என் பையன் உங்க அப்பாவோட ஜாலியா இருந்தாலே எனக்கு கடுப்பா இருக்கும். எங்க அப்பாவை நான் மிஸ் பண்றேன். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் இந்த சைடு கண்ணு இல்ல சார். சண்டை போட்டதை மடக்கி விட போகும்போது கத்தி பட்டுருச்சு கண்ணுல. எங்களுடைய கண்ணு ஒண்ணு கூட எடுத்து எங்க அப்பாக்கு வச்சிருங்க, ஏன்னா அவர் தான் எங்களை பாத்துக்கணும். இல்ல இது நீங்க சொல்லும்போது எத்தனை வயசுமா உங்களுக்கு? 10th படிக்கிறப்போ. 10th படிக்கும்போது சொன்னீங்களா? நீதான்டா புள்ள. யோ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இல்ல, ஊருக்கு ஒரு புள்ள இருந்தாவே மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா.